உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இந்த செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாந்திரிகம் அப்படிங்கிறதுனால குணப்படுத்த முடியும். நைட்டில் உருவங்கள் பார்த்தீங்கன்னா நடமானுக்குது, கருப்பு உருவம், பொம்மை, இந்த மாதிரி ஏவல் மாதிரி செஞ்சு விட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான மூலிகை எந்திரங்கள் போட்டு அதை பண்ணும்போது செய்வினைன்றது இருக்குது, உண்மை. அது அனுபவமும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். சென்னையில் கிட்ட மற்ற பேர்கிட்டும் ஒரு நாளைக்கு 10 பேர் செய்வினை கோளாறு இருக்குன்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே செய்வினை வச்சிட முடியுமான்னு கேள்வி கேட்கலாம். இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் அதிகமாக மாந்திரிகம் ஓமங்கள் இதெல்லாம் போட்டுக்குவாங்க. பேய் பிடிச்சிக்கிச்சு திடீர்னு என்கிட்ட வரும்போது நான் நேரங்காலம் பார்க்க முடியுமா? அப்போ நேரங்காலன்றது இல்லை. இப்போ மாந்திரிகம் அப்படின்னா கொல்லிமலை தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே போயிட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. கொல்லிமலை, கேரளா, இந்த 2 இடம் தான் உகந்தது. கொல்லிமலையும் மிஞ்சி வச்சிட்டேன், கேரளாவும் மாற்றிட்டேன். இன்னைக்கு மாந்திரிகம் எங்கன்னா ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி திருப்பத்தூரில் மட்டும்தான் இன்னைக்கு டாப் லெவலில் கொண்டு வந்திருக்கிறேன். மந்திரங்களை உரியேற்றி இதுக்குண்டான சக்தியை நம்ம உடம்புல இறக்கி மூலிகை எந்திரம் மை இதெல்லாம் வச்சு நம்ம குணப்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் நல்ல பலன் கிடைக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நம்ம கூட மாந்திரிக குருஜி வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மற்றும் ஆதான் ஆன்மீக சேனல் பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா சரிம்மா. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாந்திரிகம் அப்படிங்கிறதுனால குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவுமே இருக்கு சார். கண்டிப்பாக பார்த்தோன்னா இப்போ மாந்திரிகத்தில் செய்வினை ஒரு சைடு பார்த்தோன்னா இருக்குன்னு ஒரு சைடு இருக்கிறாங்க, இல்லைன்றவங்களும் பாதி பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தோன்னா அது அனுபவிச்சவங்க மட்டும்தான் செய்வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மீடியாக்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கூடிய தன்மை வராது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ என்கிட்டே வராங்க. போன இதில் கூட பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா நைட்டில் தூக்கம் இல்லை, நைட்டில் உருவங்கள் பார்த்தோன்னா நடமானுக்குது, கருப்பு உருவம், பொம்மை, இந்த மாதிரி ஏவல் மாதிரி செஞ்சு விட்டு இருக்கிறாங்க. இப்போ நானே கூட அவங்களுக்கு அவங்க சொல்கிற சிம்டம்ஸை பார்த்தா ஏவல் இருக்குது, செய்வினை இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் இருந்தாலையும் நான் என்ன பண்ணுறேன்னா பயம் வரக்கூடாதுன்ட்டு கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி பயமுறுத்தாமல் அவங்களுக்கு என்னென்னா குலதெய்வம் இல்லை உங்கள் வீட்டில், அதனால தான் உங்களுக்கு இந்த கெட்ட சக்தியெல்லாம் உள்ளே வருது, அதனால தான் உங்களுக்கு அந்த செய்வினை கொலெல்லாம் தாக்கு வருதுன்னு சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு உண்டான மூலிகை எந்திரங்கள் போட்டு அதை பண்ணும்போது ஒரு நாள் பண்ணி கொடுக்கும்போது அன்றைக்கி அவங்க குலதெய்வ வசியம் பண்ணி கொடுப்போம். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா போய் நல்லா தூங்குவாங்க. அப்போ தூங்கிட்டு கை கால் உடம்பு பிரச்சனைலாம் ஆரோக்கியம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா சும்மா இருக்கிறவங்கள சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி செய்வினைன்றது இருக்குது, உண்மை. அது அனுபவமும் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அனுபவத்தில் பல்லாயிரம் பேரை இந்த சென்னையில் கிட்ட மற்ற பேர்கிட்டும் ஒரு நாளைக்கு 10 பேர் செய்வினை கோளாறு இருக்குன்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே செய்வினை வச்சிட முடியுமான்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா எல்லாரும் செய்வினை எந்த மந்திரவாதி கேட்டானா போங்க செய்வினை இருக்குது இதை தான் சொல்லுவாங்க. முக்கால்வாசி வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் செய்வினைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இவங்களுக்கு செய்வினைன்றது ஏன் வருதுன்னா குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுறதில்ல ஒன்று. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த வீட்டில் சுத்தம் இருக்கிறதில்ல. ஏதாவது பார்த்தோன்னா கெட்ட பொருள்கள், தேவையில்லாத பொருள் இருக்கும், இல்லை ஒரு பக்தி இருக்காது, வாசனை திரவங்கள் இருக்காது, பக்கத்தில் இறந்து போன ஆன்மா உள்ளே வந்துடும். யாராவது ஒரு பேய் ஓட்டுவாங்க, செய்வினை ஓட்டுவாங்க, அவங்க பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். இப்படிப்பட்ட வீட்டில் தான் செய்வினை ஏவல், அந்த குலதெய்வம் இல்லாத வீட்டில் தான் இது கண்டிப்பாக உள்ளே வரும். அப்போ உடனே எனக்கு செய்வினை வச்சிட்டான், அக்கம் பக்கம் வச்சிட்டான், அண்ணன் தம்பி வச்சிட்டான், மந்திரவாதி சொல்லவே தேவையில்ல. சும்மாவே அவன் பாவம் பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் தம்பி கூட ஒத்தியமாக இருப்பான். இவன் என்ன பண்ணுறான், உங்கள் அண்ணங்க வச்சிட்டான், ஒரு ரத்தத்தில் வச்சிட்டான், அக்கம் பக்கம் வச்சிட்டான், இதே சொல்லி இன்னும் இதனாலே மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனால் செய்வினை இருக்குது, அது மனப்பூர்வமாக அவங்களுக்கு பாதித்து கை கால் வராமல் இருக்கும் சில பேருக்கு. இல்லை பார்த்தோன்னா நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா சம்மதம் இல்லாமல் பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்கலாம் பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குன்னு நம்பிதான் ஆகணும். மந்திரத்தால கண்டிப்பாக நாங்கள் குணப்படுத்துகிறோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு சில பேர் பாதிச்சுங்கள்ட்ட தான் இருக்குன்னுவாங்க.
சில பேர் இல்லைன்னுவாங்க. ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்தோன்னா பில்லி சூனியும் பேய் பிசாசி நிச்சயம் இருக்குது. அது ஆதாரத்தோட வீடியோவும் நான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து மாந்திரிகத்தை பற்றி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இப்போ மாந்திரிகம் வந்து இந்த நேரத்தில் இந்த கிழமையில் இந்த நாளில் பண்ணாதான் ரொம்பவே விசேஷம் அப்படின்னு இருக்கா, இல்லை இந்த நேரத்துலலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? முக்கால்வாசி சாமியாருங்க வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வந்தால் அதிகமாக மாந்திரிகம் ஓமங்கள் இதெல்லாம் போட்டுக்குவாங்க. ஆனால் மற்ற நாள்லலாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா அமாவாசை ஒரு பௌர்ணமி ஒரு மக்களை ஒன்றா சேர்ந்து ஒரு ஓமம் போட்டு அது மூலிமா குணப்படுத்தலான்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கி விட்டாங்க. இப்போ ஒருத்தர் திடீர்னு இப்போ ஒரு ஏவலில் மாட்டிக்கினா ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சு வந்து திடீர்னு வந்து என்கிட்ட வரும்போது நான் நேரங்காலம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நேரங்காலன்றது இல்லை. ஜாதகத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாது. நேரங்காலன்னு பார்த்தோன்னா ஒருத்தர் இன்னைக்கு பேய் பிடிச்சி ஆடின்னு வந்து இழுத்துன்னு வருவாங்க. ஏவுலெல்லாம் பார்த்தோன்னா மென்டல் மாதிரி வருவாங்க. 3 பேர் ஒன்றில் இப்படி குச்சியாட்ட தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு பேய் பிடிக்க குச்சியாட்டு அவங்க வீட்டுக்கான அழகாக தூக்கிடுச்சு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைக்கும் போது கை கால் வராமல் இருக்கும், தூக்கம் வராது, மென்டல். அப்போ அவங்கள வந்து நான் நேரங்காலம் பார்த்துன்னு இருந்தேன்னா இது சரி பண்ண முடியுமா? அப்போ மாந்திரிகத்துக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் நல்ல நேரம் நினச்சி நம்ம உண்மையை நேர்மையும் பண்ணோம்னா கண்டிப்பாக எதை வேணாலும் மாந்திரிகத்தில் சாதிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ மாந்திரிகம் அப்படின்னா கொல்லிமலை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அங்கே போயிட்டு தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி மாந்திரிகத்துக்கு உகந்தது கொல்லிமலை தானா? என்னை பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு 20 வருட காலமாக இருக்கிறேன். அதுக்கு முன்ன வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மாந்திரிகத்தில் பயிற்சியில் இருக்கட்டும் கற்றுக் கொடுக்குறதுல இருக்கட்டும் கொல்லிமலை கேரளா இந்த 2 இடம் தான் உகந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் அதை தலையில எடுத்து மாற்றி போச்சு. ஏன்னா இன்னைக்கு கொல்லிமலை எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் போயிட்டு என்னன்றாங்க, அவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ பணம் கொடுத்து எல்லாம் ஏமாத்து வேலை அந்த வேலை. கேரளாலேயும் அதை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே அதெல்லாம் பழைய காலத்து மந்திரவாதிங்க அவங்களாம் உண்மையாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க, எல்லாமே பழிச்சிச்சு. இன்றைக்கி எல்லாமே சும்மா துட்டை கொடுத்துட்டு 30,000 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துன்னு வரேன். என்னை பொறுத்தவரையும் நானே எங்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட நான் பயிற்சி இப்போ எடுத்துனுக்கிறேன் மாந்திரி பயிற்சி. இதெல்லாம் கொல்லிமலையும் மிஞ்சி வச்சிட்டேன், கேரளாவும் மாற்றிட்டேன். இன்றைக்கி மாந்திரிகம் எங்கன்னா ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி திருப்பத்தூரில் மட்டும்தான் இன்றைக்கி டாப் லெவலில் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் இதில் பாருங்கள், மாந்திரிக பயிற்சி மாதத்துக்கு இல்லைன்னாமல் மாதம் 1.5 மாதத்துக்கு 150 பேர் 250 பேர் உருவாக்கினே இருக்கிறேன். இன்றைக்கி அந்த கொல்லிமலைங்கிட்டும் கேரளா கிட்ட எல்லாத்தையும் மிஞ்சிட்டு இன்றைக்கி திருப்பத்தூரில் என்னுடைய இடத்துல ரத்த கணபதி குருகுலத்தில் மாற்றிட்டேன். அது காரணம் எதுன்னா நான் உண்மை நேர்மை உண்மையாக இருந்தால் அதான் சொல்லுவாங்களே எங்கே இருக்கிற மக்களும் தானே தேடி வருவான்ற அந்த மாதிரி மாந்திரிகத்துக்குன்னு அது ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த இடம் தான், அந்த இடம்லாம் இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி நிலைமைக்கு எந்த இடம் நல்லா தூய்மையை பண்ணுறாங்களோ நேர்மைக்கிறாங்க அங்கே போகக்கூடிய மக்கள் மாறிட்டாங்க. ஓகே. அதே மாதிரி மாந்திரிகத்தில் பலி காவுலாம் கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, இதனால என்ன பயன் இருக்கும்? இப்போ மாந்திரிகத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பலி பூஜைகள் வந்து உக்ரமான தெய்வங்களுக்கு பலி கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் அந்த காலத்தில் மன்னர்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மன்னர்களில் ராஜாக்கள்லாம் இந்த உபாசனை எடுத்து பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து சுத்த மதமாக பண்ணின்னு இருந்தாங்க. ஏன்னா உட்காந்து தவம் பண்ணணும், வருடக்கணக்கு தவம் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா தவத்திரு வேலுச்சாமின்னெல்லாம் பேர் வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, தவம் பண்ணினே இருக்கிறேன். இன்றைக்கும் தூங்கி எழுந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் 3:30க்கெல்லாம் எழுந்துருவேன். உட்காந்து ஒரு நாளைக்கு 1000 மந்திரம் 2000 மந்திரம் தினம் அடிப்பேன். ரவும் பகலும் அடிச்சுன்னே இருப்பேன். ஒரு நாள் 3 வேளை சோறு தன்ற மாதிரி நான் 2 வேளை மந்திரம் சொல்லுவேன். அப்போது நான் வந்து உழைக்கிறேன், மந்திர சக்தி ஏற்றுறேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலியில் வந்து தாந்திரிங்க, அது ஒரு பொருளை ஒரு உயிரை கொடுத்து இப்போ தேவையான ஒரு பரிகாரங்கிறது வச்சுக்கா. இப்போ ஒரு குட்டிச்சாத்தா இருப்பாங்க, ஒரு ஜின்னு வச்சுருப்பாங்க, இல்லை ஏவலை வச்சு கூட செய்வாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த பலி அவங்களுக்கு உண்டான படியில் கொடுத்து இன்னாருக்கு இது போய் செய்யின்னு அவங்க மந்திர சக்தி இல்லாமல் மூலிகை சக்தி இல்லாமல் பலி கொடுத்து வேலை வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. மந்திரங்களை உரியேற்றி இதுக்கு உண்டான சக்தியை நம்ம உடம்புல இறக்கி மூலிகை எந்திரம் மை இதெல்லாம் வச்சு நம்ம குணப்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் நல்ல பலன் கிடைக்கும். அது வந்து ஈஸியான மெத்தடு. என்றைக்குமே கரு வச்சு பண்ணுறவங்க பாருங்கள், யாராவது குட்டி குறைலி இந்த கரு மயான சாம்பல் இதை வச்சு பண்ணுற குடும்பம் நல்லா இருக்குன்னு போய் பாருங்கள், நல்லாவே இருக்காது. ஏன்னா எங்கள் ஏரியா கூட பக்கத்தில் ஒருத்தர் பார்த்தோன்னா சரியான ஜாம்புவான் மந்திரவாதி. அவன் குட்டியெல்லாம் வச்சுட்டு நினச்சா வசியம் பண்ணுவான், எந்த பொண்ணாலும் வசியம் பண்ணுவான், யாரை வேணாலும் கூப்பிடுவான், யாரை வேணாலும் கை கழுவினா. ஆனால் இன்னைக்கு அவனுடைய தலைமுறை அப்படியே அழிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஏன்னா பலி கொடுத்து பண்ணிட்ட நீ. அந்த பலி கொடுத்தது என்ன ருசி கண்டது என்ன பண்ணும், கேட்டுனே இருக்கும். நாளைக்கு நீ பூஜை நிறுத்திட்டுனா உன் வீட்டில் பலி வாங்கும். அப்போ உன் வீட்டில் பலி வாங்கும்போது அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா பலி கொடுத்து வாங்கணும்ல, அதுக்காக எலுமிச்சை மலை இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இல்லை அன்பே
மனசையே படியில் நினச்சி எந்த தெய்வத்தை கூட்டாலையும் வந்து செய்யும். எந்த கடவுளும் எந்த தெய்வம் எனக்கு பலி கொடு உயிர் பலி கொடுன்னு கேட்டது கிடையாது. நம்ம அன்பால் மனசால எது கொடுத்து வாங்குறோமோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி மூலிகையிலையும் நம்ம எலுமிச்சை மலை இந்த மாதிரி சாந்தமாக வச்சு பண்ணுறதுல குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நம்ம கிட்ட வாங்கி போகிறாங்க பாரு, அவங்க குடும்பம் நாங்கள் அகோரமாக பலி கொடுத்து பண்ணுறவங்க என்றைக்குனாலும் அவங்களுக்கு ஆபத்து தான், பிரச்சனைகள் உருவாகும். அதே மாதிரி செய்கிறவங்களும் பாருங்கள், மந்திரவாதி மந்திரத்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா அகோரமாக போகும்போது கோபத்தன்மை வரும். கோபத்தன்மை வந்தால் நமக்கும் இன்னொரு பார்ட்டிக்கு எதிர் பார்ட்டி கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடியது. அதனால் என்றைக்குமே தெய்வங்களை வந்து அன்பாலையும் மூலிகையாலையும் சாந்தமாக வழிபட்ட வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் நீக்கிறதுக்கு மாந்திரிகத்தில் ஏதாவது முறைகள் இருக்கா? இப்போ வந்து ஜாதகத்தை பற்றி எனக்கு அவ்வளோவும் தெரியாது. ஏன்னா மாந்திரியத்தில் நான் படிக்காமே ஓரளவுக்கு எல்லாமே இருக்கேன். இப்போ ஜாதகத்தில் ஒரு சமயத்தில் இடையில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு 10 வருஷம் முன்ன வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கணிச்சார். அப்போ கணிக்கும் போது இந்த வருடம் நீ வந்து இந்த பிரச்சனை இருக்க போகிற உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி ஒரு 2 நாள் தூக்கல. சரி தெய்வம் எதுக்கு இருக்குது, தெய்வத்துக்கு மிஞ்சின்னு என்ன சக்தி இருக்குன்ட்டு அதனும் போது அப்போ கணபதி, நான் எப்பவுமே உயிர் மூச்சு கணபதின்னுவேன். அப்படியேப்பட்ட கணபதியே நினைச்சுன்னு இருக்கும்போது ஒரு மூலிகை காமிச்சார். அந்த மூலிகை காட்டுக்குள்ளே போகும்போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா மூலிகையும் வந்து பார்த்தோன்னா படிக்க தெரியல கூட எனக்கு மூலிகைலாம் அப்படியே காட்டும். அந்த மூலிகை எடுத்து வச்சு ஒரே வருடத்தில் அந்த ஜோதிடர் சொன்னதை முறியடிச்சிட்டு நான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண நிம்மதிக்கு உண்டான வாழ்வு கிடைச்சிச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட சந்தோஷமாக ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு, ஐயா உன் ஜாதகம் எங்கே போச்சு, உன்னுடைய கிரக நிலை எங்கே போச்சு, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தேன்னு சந்தோஷமாக ஒரு ஸ்வீட் கொடுத்தேன். அப்போ அவர் என்னன்னாரு, ஏதோ ஒரு கடவுள் தினம் அருங்கிறதுக்கு அன்னுவார். அப்போது ஜாதகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கணிக்கலாம் செய்யலாம். ஆனால் மாந்திரீகத்தில் அப்படி கிடையாது. அப்படியே முடியாத கூட முடிக்கலாம். இப்போ உனக்கு வந்து 7.5 நாடு சனி இருக்குன்னா நீ 7.5 வருஷம் காத்து நிற்கணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. 7.5 நாட்டு சனியத்தை தூக்கி பேசிட்டு நீ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்குண்டான மூலிகை, அதுக்குண்டான தெய்வம் இருக்குது, கணபதி இருக்கிறாரு, அவரை பிடிச்சா அதை மாற்றி இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, 7.5 வருஷம் ஐயோ இவங்க சொல்கிறதே இவங்களுக்கு பழிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க தன்னைத்தானே இவங்களே அழிக்கிற மாதிரி தான் கணக்கு. என்னை பொறுத்த 7.5 நாடு சனியம் இந்த மாதிரி கிரக நிலை, உங்களுக்கு இந்த கிரகம் கேட்டு போச்சு, அந்த கிரகம் கேட்டு போச்சு, எந்த கிரகம் கேட்டாலும் கவலையே இல்லை. நீ உண்மையேந்து நேர்மையேந்து உழைக்கணும்னு ஒரு மன தைரியம் இருந்தால் ஜாதகத்தை தூக்கி ஓரம் போட்டு நாம் பாட்டு தெய்வத்துடைய நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்போ அந்த இடத்துல கிரக நிலைக்கு வேலையே கிடையாது. நான் தன்னம்பிக்கை வச்சுட்டா கிரகம் கூட நம்மளை விட்டு அவாய்ட் போயிடும். அப்போது அதுக்குண்டான தெய்வங்கள் எது இருக்குது, கணபதி இருக்கிறாரு, இல்லை அவங்கவுங்க குலதெய்வம் இருக்குது. குலதெய்வத்துக்கு மிஞ்சினது என்ன இருக்குது, கிரகங்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. குலதெய்வம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், அதை பிடிச்சா கண்டிப்பாக அதாவது கிரக நிலையத்தால் தூக்கி வீசாட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஏதாவது வெறித்தனமும் நம்ம நம்பிக்கையோட கண்டிப்பாக போனோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ கிரகங்கள் அப்படின்னோடனே தான் இப்போ மாந்திரிகம் வந்து சில பேர் செய்யும்போது அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த மாந்திரிகம் பலிக்காது அப்படிங்கிறாங்க. அது உண்மைதானா? மற்றவங்களுக்கு ஜோதிடர்களுக்கு மாதிரிவாதிகள்லாம் உண்மைன்றாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் அது உண்மை கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் இப்போ வந்து நிறைய பேர் பச்சி வச்சு இந்த நாளில் இந்த ஜாதகத்தில் இவங்களை வச்சு அடித்தா கரெக்டாக வேலை செய்யணும் எல்லாம் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நீ இப்பயே கொடுத்தனா கூட இந்த இடத்துல உட்காந்து பரிகாரம் பண்ணி இப்பயே ஜெயிக்குவேன். எனக்கு ஜாதகம் பச்சு எதையுமே தேவையில்லை. காரணம் என்னன்னா நம்ம ஒரே ஒரு தான், கடவுள் கொடுத்த நேரம் 24 மணி நேரமும் நல்ல நேரம். ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம் நினைச்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம பிரபஞ்சத்துக்கு போய் எல்லாம் நல்ல நேரமா மாறும். நேரம் காலன்றதே கிடையாது. இப்போ ஒரு குழந்தை வந்து என்ன பண்ண கெட்ட நேரத்துல பிறந்துட்டா நம்ம தூக்கி போட்டுற முடியுமா, சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா இவங்க வந்து உருவாக்குறது. ஜோதிடத்துல வந்து பார்த்தா ஜாதகத்தை உருவாக்கி ஏதோ ஒன்று போட்டு இழுக்கிறது. மனிதன் ஷார்ட்கட்டா போடா தெய்வத்தை பிடிச்சிட்டா அன்பால வெல்லு. மூலிகை எவ்வளோ மூலிகைகள் கடவுள் படைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்தி. எவ்வளோ பெரிய நவ கிரகங்களே கிட்ட வராத மட்டுக்கு மூலிகை இருக்கு. இப்போ நவ கிரகங்களே எதுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அப்போ அவ்வளோ தன்னம்பிக்கை நான் பேசுறேன்னா நான் சும்மா பேச முடியுமா? அந்த தெய்வத்துடைய அருளும் அந்த மூலிகையுடைய தைரியங்கிறதுனால தான் அதை பேசுறேன். எவ்வளோ பெரிய இதையும் அடக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நவகிரகங்களும் கிட்ட என்ன, மனிதன் உயிர் இருக்க வரையும் மனிதனுக்கு அபார சக்தி இருக்கு. அதை நம்ம உணர்ந்துட்டா எதுவுமே நம்ப தேவையில்லை. உண்மையை மட்டும் நம்பி அந்த மூலிகையோ அந்த தெய்வங்களை பிடிச்சா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நிறைய பேர் திருமணத்துக்கு இந்த ஜாதகம் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருமண பொருத்தம் வரணும், அந்த டைம் திருமணத்துக்கான நேரம் வந்தால் தான் திருமணம் ஆகும் அப்படிலாம் சொல்றாங்களே சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் வந்து நிறைய பேர் ஒரு சைடு ஜாதகத்தில் முக்கால்வாசி அப்படியே ஆழ்நிலைக்கு போயிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு வரம் கிடைக்கும், ஜாதகம் சரியில்லைன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க.
இந்த ஸ்டாப் பண்ணி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஜாதகத்தாலேயே கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தா என்ன ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. நான் ஜாதகமே பார்க்கல, கல்யாணம் பண்ண என் குடும்பத்தை நானே என் மனைவி நல்லா இல்லையே. எவ்வளோ பேர் அந்த காலத்தில் நல்லா பாருங்கள், பொறுத்தவங்க பார்த்து கல்யாணமே பண்ண கிடையாது. ஏதோ சில பேர் தெரிஞ்சதுனால தான் பார்த்தாங்க. இன்றைக்கி தான் பூரா மீடியாக்கள் வந்ததுனால எல்லாத்துலேயும் ஜாதகம் திருமணம் அது இதுன்னு. என்னை பொறுத்தவரை அன்பால் ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம், ஒரு கணவன் பையனை பார்க்க போகிறோம்னா 2 பேருடைய வசித்தன்மை, தெய்வத்துடைய முகங்கள் பாருங்கள், வசித்தன்மை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணலாம். இதுக்கு வந்து ஜாதகமே தேவையில்லை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் செவ்வாய் தோசைங்குது, ராகு தோசைங்குது, இந்த தோசைங்குதுன்னு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லேடிக்கு பாவம் நல்ல அழகான ஒரு பக்தி, ஒரு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அவங்க அப்பா ஜாதகம் நம்பி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. இப்போ 35 வயசு ஆகிப்போச்சு. இப்போ யாருமே கல்யாணம் பண்ணுவோம். அவ்வளோ அழகான அந்த பொண்ணு ஜாதகத்தை நம்பி வாழ்க்கை கெட்டு போச்சு. அப்போது ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து என்னை பொறுத்தவரையும் மனப்பொருத்தம், ஒரு மனிதனுக்கு அன்புகம் 2 பேர் பாருங்க, மன பொருத்தம் தான் கண்டிப்பாக பண்ணுங்க. அது மீறி யாராவது ஜோசியரில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, உயிருக்கு ஆபத்து அதுக்கு ஆபத்து, ஒருத்தர் என்ன பண்ண ஒரு ஜாதகர் அம்மா மாமியாருக்கு பிரச்சனை வரும், மாமனாருக்கு, இதெல்லாம் வந்து கடவுள் வந்து சொன்னாங்களா? கடவுள் வந்து இந்த மாதிரி அவருக்கு மாமனார் பிரச்சனை வரும், இவங்க சேர்த்துருவாங்க அவங்க சேர்த்துவாங்கன்னா ஏற்றுக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் பாட்டு அதை சொல்லி எத்தினுடைய வாழ்க்கை சீரழிது தெரியுமா? என்னை பொறுத்தவரையும் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஜாதகத்தில் வந்து முழுமையாக நம்பாதுங்க, ஓரளவுக்கு நம்புங்க, அதிகமாக நம்பாதுங்க. மன பொருத்தம் ஒருடைய பாருங்க, வசித்தன்மை, இவனுடைய அன்பு, அவனுடைய எண்ணங்கள், கோபத்தன்மை, இதை மட்டும் கணிங்க. பொண்ணுடைய இதை பாருங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. ஜாதகமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் யாருக்குமே ஜாதகமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அன்றைக்கி உலகம் எப்படி இருந்துச்சு? நல்லா தானே இருந்துச்சு. இன்றைக்கினா கூட எல்லாமே சீரழிஞ்சு நிற்குது. அதனால் ஜாதகத்தில் வந்து கரெக்டான பொருத்தன்றதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, 9 பொருத்தம் 11 பொருத்தம் இப்படி பார்க்குறாங்க. என்னை ஒருத்தரும் அதுவே தேவையில்லை. என்னை பொறுத்தவரையும் 2 பேருக்கு மனசு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணலாம். அதே மீறி ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு மாற்று வழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த வெள்ளை இருக்க மூலிகைன்னு இருக்குது பாருங்கள். வெள்ளை இருக்க மூலிகை வந்து பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அஷ்டமி இல்லை பௌர்ணமியில் குரு வர சுக்கர வரை நான் பார்க்கறதில்ல, உங்களுக்காக சொல்கிறேன். அப்போது அந்த இதில் நீங்கள் காப்பு கட்டி அதை எடுத்து அந்த வெள்ளி தாயத்தில் போட்டு அது கூட பச்சை கற்பூரம் போட்டுட்டு நீங்கள் போய் எங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலில் போயிட்டு நீங்கள் இதை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எடுத்து கட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட தோஷம்னாக்கட்டும், வசி பொருத்தம் இல்லைனாக்கட்டும். ஏன்னா கணபதியுடைய ஆற்றல் இருந்தால் நவ கிரகங்களே வசியாயிரும். அதே மாதிரி அவருக்கு வந்து முதல் கடவுள்னு பண்ண, அவர் முதல் கடவுள் இருக்கும்போது ஜாதகமாக ஏதாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் அவர்கிட்ட போயிட்டு நெய் தீபம் வச்சுட்டு மனசார வேண்டிட்டு போயிட்டு ஒரு 9 வாரம் நெய் தீபம் போடுங்க. அந்த நெய் தீபம் போடும்போது மனசார வேண்டி எனக்கு இருக்கிற திருமண தடை அத்தனை தூள் ஆக்கணும். எதா இருந்தாலும் தோஷமாக்கட்டும், எதனா கிட்டும், இந்த ராகு தோஷம் அது தோஷம் எதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் நல்ல கனவு நாம சொல்லிட்டு இதை பண்ணிவிட்டு அந்த தாயத்தை மந்திரமே இல்லைன்னா கூட எடுத்து அந்த தாயத்தில் போட்டு கட்டிக்கினுங்கன்னா எப்படியாப்பட்ட திருமண தடையை கட்டு எல்லாத்தையும் விளங்கிட்டு திருமண வசி உண்டாகும். நல்ல கணவன் அமைவாங்க, மனைவிக்கு நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமைஞ்சு வாழ்க்கையிலுக்கு ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனால் மட்டும் போதாது, ஒருத்தருக்கு இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்தோன்னா பெண் வந்து ஆணுக்கு விட்டு கொடுக்கணும், ஆண் வந்து பெண்ணுக்கு விட்டு கொடுக்கணும். இது இருந்தால் எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஜாதகமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ ஒன்று அங்கேருந்து கத்தின்னு வந்தோன்னே ஒரு செகண்ட் தான் மாமா தண்ணின்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வாய் அடைஞ்சிட்டு போகிறாங்க. நம்ம பாசத்தை காமிச்சா கண்டிப்பாக எதிலையும் விரிச்சல் கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் ஜாதகத்தில் முடிஞ்ச வரையும் நீங்கள் மாற்றிங்க. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் தெய்வத்தை முழுமையாக நம்பி ஜாதகத்தையும் நம்பி போகாதுங்க, முழுமையாக நம்பாதுங்க. ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பண்ணுங்க. அதே நீ முழுமையாக ஊறிட்டேன்னா நேரங்காலம் பார்க்கலன்னா 24 மணி நீ எதனா செய்ய நல்லதே நடக்கும். ஓகே, நம்மளுடைய நேயர்களுக்காக ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. நான்